வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ரேம்போ அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டெலிவிஷன் ப்ரீமியரா சன் நெக்ஸ்ட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல அருள்நிதி தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை முத்தையா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. முத்தையா படங்கள் அப்படின்னாலே இந்த ரூரல் பேஸ்டு சப்ஜெக்ட், அதுவும் ஒரு பர்டிகுலர் கேஸ்டை மையமா வச்சு அப்படின்ற மாதிரியான படங்களா தானே இருக்கும். இந்த படத்தோட டைட்டில் அண்ட் போஸ்டர்லாம் பார்க்கும்போது என்னடா முத்தையா ஒரு கிக் பாக்ஸிங்கை மையமா வச்சு ஒரு படத்தை எடுத்திருக்காரா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆனேன் அப்படின்னே சொல்லலாம். ஆனா படத்துக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியுது இது ஒரு வழக்கமான மசாலா மூவி தான். என்ன ஹீரோக்கும் வில்லனுக்கும் கிக் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி வேற எதுவுமே கிக் பாக்ஸிங் ரிலேட்டடான விஷயங்கள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அருள்நிதியை பொறுத்த வரைக்கும் ஒரு அனாத ஆசிரமத்தை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அவருக்கு பயங்கரமான காசு, அதுவும் இமீடியட்டா தேவைப்படுது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் தானியாவை சந்திக்கிறாரு. ஸோ தானியாவோட உயிருக்கு வில்லன் குரூப்னால ஆபத்து இருக்கு. ஆக்சுவலா ஒரு கேஸுக்கு அவங்க முக்கியமான ஒரு சாட்சி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால அவங்களை எப்படியாவது காலி பண்ணணும்னு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருள்நிதி ஒத்துக்கிறாரு. அதுக்காக அவருக்கு காசும் கிடைக்க போகுது. யாரு தானியா, அது என்ன கேஸ், எதுக்காக வில்லன் கேங் துரத்துறாங்க, ஸோ அருள்நிதி காப்பாத்தினாரா, டுவர்ட்ஸ் தெண்ட் என்ன ஆச்சுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்துல ஒரு முக்கியமான பிளஸ்ஸா நான் பாக்குறதே இந்த படத்தோட சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது இந்த படத்தோட கதை போறது என்னவோ நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வேலை தான் போகும். ஆனா இந்த படத்தோட அந்த கேரக்டர் கனெக்ட் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது தானியா யாரா இருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு ட்விஸ்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டா இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல சரண்ராஜா காட்டுவாங்க, ஒரு கொடூரமான அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட பையன் யாரா இருப்பாரு அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. இது மாதிரி நிறைய சர்ப்ரைசஸ் அப்படின்றது இந்த கதையில கொண்டு போயிருந்தாங்க. ஆல்சோ எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற அந்த ரீசனிங் வரைக்கும் ஓகே. பட் அதை கொண்டு போன விதம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு தானியாவை பிடிச்சி தந்தா ஒரு பெரிய அமௌண்ட் தரேன் அப்படின்ற மாதிரி அறிவிக்கிறாங்க. அப்படி என்ன தானியா பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கலா மறைஞ்சு வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. ரொம்ப நார்மலா தான் அவங்க வெளியே நடமாடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் எதுக்கு இவ்வளவு பில்டப் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதே மாதிரி அருள்நிதி வில்லன் கேங் கிட்ட இருந்து இவங்களை காப்பாத்துறதுக்கான அந்த முயற்சிகள் இருக்குல்ல, அதுவும் ஏதாவது பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கலா இருக்கா, இல்ல பயங்கர மாஸ் மசாலாவா இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. 1-2 காட்சிகள் மட்டும் தான் காட்டியிருப்பாங்களே தவிர மற்றபடி அதையும் பெருசா ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். என்னடா இதுக்கு மேல கதையை கொண்டு போறதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தெரியாம ஜஸ்ட் லைக் தட் அப்படி கிளைமாக்ஸ்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க 2 பேருக்கு கிக் பாக்ஸிங் தெரியும் அப்படின்றதுக்காகவே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ஃபைட்டு அண்ட் எதிர்பார்த்த ஒரு முடிவு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாரா எடுக்கப்பட்ட ஒரு படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.4 out of 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் இல்லை, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.